எவ்வளோ நேரம் தான் டீ போடுவியோ? ஒரு வேலை தான் சொன்னேன், அதையும் உருப்படியாக செய்யறதில்ல. எவ்வளோ நேரம் தான் போடுவ? ஹலோ மேடம், ஆச்சா இல்லையா? என்னடி ஆச்சா இல்லையா? ஆயாடி ஆச்சா இல்லையான்னு கேட்குறது. சி அபச்சாரம், சௌச்சாலியமா பேசுற. இருடி, இவளோட லீவ் விட்டாலும் போதும் டீ வைன்னு. ஏய், உன்ன மாதிரி இதெல்லாம் என் மூளை பவரா வேலை செய்யும். தெரியாது, ஓவரா டீ குடிச்சாதான் என்னால பவரா வேலை செய்யும், ஷார்ப்பாவும் இருக்கும். எப்படி வேலை செஞ்சாலும் மென்டலா தான் ரெடி வேலை செய்யுது. செருப்பு பிஞ்சிடும். இப்போ எதுக்கு டீ குடிச்சேன்னு ஆட்ட பாருங்க. அங்கே போய் உட்கார, ஏதாவது பொம்மை படம் போட்டுருப்பேன் பாரு. ஏய், இது வெறும் ட்ரைலர் தான்மா, இனிமேல் தான் இருக்கு மெயின் பிக்சர். வெயிட் அண்ட் see. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? யாரு இவனுக்கு இதெல்லாம் சொல்லுங்க? என்ன மெயின் பிக்சர்? புது ரெசிபி செய்ய போறேன். இன் டுடே சண்டேல, ஸோ புது ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணி இறக்கிட்டு இருக்கணும்ல என்னோட லேப். சரி, அதனால உண்ணியப்பம் செய்யலான்னு இருக்கேன். எப்போதாண்டி முடியும் ரெசிபி? வாழைப்பழ உண்ணியப்பம் சொல்லு பாப்போம். வாழைப்பழ உண்ணியம் நல்லா ஸ்ட்ராங்கா உன் கண்ணுலயே பவர் தெரியணும். அடிச்சு சொல்லவா? ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லவா? இவன் இப்படி குறை சொல்லுவான், ஆனா செஞ்சு வச்சோ அப்படின்மா. நீங்க வாங்க மக்களே, வாழைப்பழ உண்ணியப்பம் செய்யலாம். சொல்லு. வாழைப்பழ உண்ணியப்போ செய்யலாம். டிடி அட்ராசிட்டிஸ் கையை வைடா. இப்படி வச்சுல எங்க இருந்து டிடி அட்ராசிட்டி கோஆபரேட் பண்ணியா மாட்டியா? கோஆபரேட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு கண்ட்ராவியை பாப்போம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன புது ரெசிபி? நீ சொல்லு. அதுக்கப்புறம் அதுக்கான பொருள் எல்லாம் இருக்கான்னு சொல்லு. அப்படியா? வாங்கிட்டு வரேன்றியா? வாங்கிட்டெல்லாம் தள்ள முடியாது, இருக்கிறதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். வாங்கிட்டுலாம் வர முடியும். இருக்கிறத வச்சு எப்படி செய்யறது உண்ணியப்பத்துக்கு? இருக்கிறத வச்சு தாண்டி சாப்பாடு செய்யணும். சரி, உனக்கு பிடிச்ச உண்ணியப்பம் செய்ய போறேன். எனக்கு பிடிச்ச உண்ணியப்பம் எங்க அம்மா செய்யும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். இல்லடி, அப்படி சொல்லல. நான் அப்படி சொல்லல. உனக்கு பிடிச்சது நான் செய்வேன். நீ செய்யறது எல்லாமே எனக்கு பிடிக்கும்டா செல்லம். அப்படி நான் சொல்லவே இல்லையே. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே, இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். ஆனா என்ன செய்ய போறேங்கிறத முன்னாடியே சொல்லிடு. உண்ணியப்பம். சரி, உண்ணியப்பம் என்னென்ன போடுவாங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் அது எந்த ஒரு டிஷ் அது சொல்லு. இது வந்து யாரோ சொன்னாங்க. அதுவே யூடியூப் பார்த்து. ஆமா, அதுவே யூடியூப் பார்த்துட்டு இருக்கு பைத்தியம். ஏங்க, இவனுக்கு பிடிச்சது செய்யணும். வீட்டுல இருக்கான் பாவம், குழந்தை வேலைக்கு போயிட்டு வர ஒரு நாள் வீட்டுல இருக்கான். அதனால நான் செய்யணும். அதனாலதான் நான் டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி ஒரு வேளை உன்னால அது டீ போட்டு கொடுக்க முடியலையே, இவ்வளோ வலிக்குதே. நான் தினமும் உனக்கு காலையில டீ போட்டு கொடுத்து, உனக்கு சமைச்சும் கொடுத்துட்டு, ஈவினிங் போட்டு கொடுத்துட்டு, நைட்டு சமைச்சு. ரொம்ப நீ கஷ்டப்படுற எனக்கு தெரியுது. இப்போ என்ன சமைக்க போற, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் தான் தின்னாகணும், அது லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ என்ன சமைக்க போறியோ அதை முதல் சொல்லு. நீ பாட்டுக்கு போட்டோ ஃப்ரேம் பாத்தீங்க அவன் எப்படி இருந்தான், அதுல டிஃபரெண்ட் ஏதாவது ஒரு இதே மாதிரியா இருக்கான். ஆமாண்டி, எங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ட்ரிம்மா அழகா கியூட்டி பாயா இருந்தேன். இப்ப பாரு பெருத்த பண்ணி. ஏன்னா இவன் செய்யற ரெசிபி எல்லாம் இவ திங்க மாட்டேங்கிறா. இவ தின்னா இவ வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீ வாந்தி எடுத்து வயித்தால போய் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இது ஏதோ வைரம் பாஞ்ச உடம்புடி, சாப்பிடறதெல்லாம் அப்படி அப்படியே பிளிஸ் பிளிஸ்க்குன்னு ஆயிருது. நான் என்ன பண்றது? ஓகே, நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சொல்லி எத்தனை வாட்டி தான். சரி, உண்ணியப்பம் செய்ய போற. உண்ணியப்பத்தை எப்படி செய்ய போற? என்ன தெரியாதுன்னு நினைக்காத. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் மனப்பாடம் பண்ணிட்டா. சொல்லு. இது வந்து சொல்லல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ரைஸ் ஃப்ளோர், அப்புறமா வெல்லம், அப்புறமா ஏலக்காய் தூள், அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, மெயினான ஒன்று வாழைப்பழம். சொல்லிட்டேனா? அவ்வளோதான். இது என்ன பண்ண, தனி தனியாக எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு சாப்பிட்றணுமா? நீ இன்கிரிடியன்ட் தான் கேட்ட. சரி, ஓகே. செய்முறை விளக்கம் அளிக்கவும். செய்யும் போது நீ பாரு. இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். அவன் எந்த வீடியோ பார்த்து செய்கிறான், அப்புறம் நீங்கள் வந்து அதை பார்த்து செய்யுங்க. இவனை கொன்னிடலாமா?
இது டிஸ்க்ளைமர், முழுக்க இந்த வீடியோ ஆனது காமெடிக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டவை. அப்புறம் என்ன ஒன்னோடது குக்கிங் சேனல் இல்லடா பாப்பா, நம்மளது காமெடி சேனல். சரி, நான் ரைஸ் ஃப்ளோருக்கு பதிலா வேற ஏதாவது போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போடு. ஏன்னா என் சாப்பாடு கேவலமா இருக்கும், வயித்தால போகும், வாந்தி வரும். அப்படியே அவன் பாவம் அப்படியே கஷ்டப்படுறான். இவன் வந்து உங்ககிட்டயும் அப்படிதான் சொல்றான், உங்ககிட்டன்னு இல்ல. ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? ஆட்கள் கிட்ட நல்லா தான் செய்யறான். ஸோ குக்கிங்குள்ள போகலாம், இல்லைன்னா அவ கிளிகளையும் கிளிப்பா என்னைய. ஏன்னா இவன் பேசுறது அப்படின்னா இவ்வளவு ஆசையா நான் செஞ்சு தரேன், நீ இவன் என்ன பண்ணணும், பாசமா இருக்கிற மாதிரி எடுப்பு பர்த்டேக்கெல்லாம் வீடியோ அதுக்கா எப்படி எல்லாம் இது பண்றான் பாருங்க. அது வேற வாய், இது நார வாய். அது வேறு இது வேறு. ஓகே ஓகே, ரெசிபிக்குள்ள போகலாம். A few moments later. பாப்பா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? யா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? தேங்காய் இது வாழைப்பழம் அரைச்சி வச்சிருக்கான், இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ நான் வெல்லம் சீவிட்டு இருக்கேன் பாகு எடுக்கிறதுக்காக. ஓகே, உனக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்? என்ன வேலை கொடுக்கணும்? எனக்கு வேலை அப்புறம் கொடுப்ப. நீ என்னென்ன இதில் செய்ய போற அதை சொல்லு. எனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? இப்போதான் அந்த வாழைப்பழத்தை உரிஞ்சு அரிச்சு தந்தேன். நீ ரெசிபி செய்யறதுக்காக கண்டுபிடிக்கிறியா, இல்லை எனக்கு எப்படி வேலை கொடுக்கலான்னு கண்டுபிடிக்கிறியா? உனக்கு எப்படி வேலை கொடுக்கலான்னு கண்டுபிடிக்கிறேன். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் அதுக்கு என்ன ரைஸ் ஃப்ளோர் தேவை. ரைஸ் ஃப்ளோர் இருக்கு. ஸோ பச்சரிசி மாவா? பச்சரிசி மாவு இருக்கு. ஸோ நம்ம இடியாப்ப புட்டு மாவு. அவங்க வந்து கொஞ்சம் திணறாங்க. என்ன பிரச்சனைனா பார்த்த ரெசிபி வேற மாதிரி வந்துருச்சு. நான் பார்த்தது வந்து ரைஸ் ஃப்ளோர் தான் போடணும் அப்படின்னு. அந்த வீடியோ நான் இது இல்லாதவ சேவ் பண்ணவே இல்லை, அந்த போயிடுச்சு அந்த வீடியோ. ஸோ இப்போ புதுசா போய் பார்த்தா அது என்னமோ அரிசி எல்லாம் ஊற வச்சு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு கேரளா டிஷ். ஸோ ஒன்னியப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசி மாவை அரைச்சு கூட செய்வாங்க, இல்லைன்னா பச்சரிசி மாவு இருக்குல்ல, மீன்ஸ் அரிசியை அரைச்சி கூட செய்வாங்க, இல்லைன்னா பச்சரிசி மாவில் கூட செய்வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பச்சரிசி மாவில் செய்கிறோம். பச்சரிசி அரிசியில் செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோ. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். உங்க வீட்ல எப்படி செய்வாங்க? நீ தான் அம்மா செய்வாங்க. எங்க அம்மா மாவு தான் போடுவாங்க, அரைச்செல்லாம் செய்யாது அரிசியில். அம்மா பாருமா உன்னை சொல்லிட்டு மண்டே ஆக்குறாங்க. என்ன வேலை கொடுக்கலாம்னா என்ன வேலை கொடுக்கலாம் நீங்க? ஆமா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலையில போய் செஞ்சு தரேன். தேங்காய் வடை. ஓகே, தேங்காய் வடை போ. ஏன்னா அது பத்த ஏதா போட்டு கொடுத்தா அவனுக்கு இன்னும் கிரிஞ்சியா இருக்கும். கிரிஞ்சியா இல்லடி, டேஸ்டியா இருக்கும். கிரேவிங்ஸா இருக்கும். தப்பா சொல்லிட்டேன். கிரேவிங் கண்டத பேசுறாயா கன்றாவி. பாப்போம். டாக் லெஸ் வொர்க் மோர். ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இல்லையா? இந்த டாஸ்க் எனக்கு கொடுக்காதன்னு பல தடவை சொல்லி போன வாட்டி பார்த்தேன் எவ்வளவு அழகா வடைச்சேன். நீ இப்படி தண்ணி சீல சிந்தாம எடுத்தியா? குடிய நல்லா இருக்கும். வாவ் பிட்டி நல்லா குடி. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. துப்பிடுமா? துப்பிட்டான். உப்பு தண்ணி ஊத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உப்பு கக்கி. ஸோ வெல்லம் கொதிக்குது. சாரி, ஜாக்ரி கொதிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? மெஷர்மென்ட் கப்ல ஒரு கப். மெஷர்மென்ட் கப்பா? அதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. திவூஸ் மெஷர்மென்ட் கப். என்னோட மெஷர்மென்ட் கப் இதுதான். இதுல வந்து பிச்சுக்கு அப்புறம் வீடி வந்திருக்கு. அது பேர் என்னது போட்டு வச்சிருக்காரு? ரப்பர் பேண்ட். இதுல வந்து ஒரு கப் ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பழம் இவ்வளோ இருக்கிறதுனால ஒரு 1.5 எடுத்துப்போம். நான் சொல்கிறேன், அவங்க மாவுக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம், வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி மாவுன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. ஆமாம், ஈக்குவலாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் எது சும்மா எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். இவங்க வீட்டில் செய்யும் போது இவன் கூட இருந்திருப்பான், அதனால நான் கேட்டேன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கரெக்டாக பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. இதெல்லாம் ஓவர் நக்கலு. போடு மாவை போடு. ஒரு கப். ஒரு கப்புக்கு ஆல்ரெடி ஒரு கப்புக்கு மேலே போட்டு. அப்படிலாம் ஒன்றும் போடல, தேவையில்லாதது 1.5 கப்பு போட்டுக்கலாம். ஓகே, வீட் பவுடர் போட சொல்லலாம். இவன் வந்து வீட்லாம் ஒன்றும் வேணாம், மைதாவை போட்டுடலாம். வருஷம் பேச்சு கேட்டு ஆகணும் இல்லையா? எதையாவது போடு.
பாக்கெட் வேற தப்பா பிச்சுட்டுனால கேடகலமா வருது. ஒரு மாவு அளந்து போட தெரியலடி உனக்கு. வந்துச்சு. ஏய் அவங்க கொஞ்சம் தானே போட சொன்னாங்க. நான் கொஞ்சம் தான் முத்தா போடுறேன். ஏன் கத்துற? தெரியல சத்தியமா. அவ்வளவுதான். முடிஞ்சோ. ஸோ இதுல கொஞ்சம் கொஞ்சமா இது வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து கலக்க போறோம். கரெக்டா? ஆமா. ஓகே. வெல்கம் டு திவ்யாஸ் கோந்து ஃபேக்டரி. என்னம்மா? இந்த போஸ்டருக்குலாம் ஒட்டுவாங்கல்ல கோந்து, அந்த மாதிரி போட்டு கிட்டிட்டு இருக்கா. என்ன ஆச்சு? உங்க கன்சிஸ்டன்சில ஏதோ ப்ராப்ளம் தெரியுது. இல்ல நல்லா தான் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம அப்படியே கலக்கிட்டே இருந்தோம். இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருந்தா ஐயோ பாவு கட்டியாயிருச்சுடான்னு சொல்லி இப்ப அப்படியே சமாளிக்கிறோம். ஆமா கொஞ்சம் கட்டியா வரணும். அது வந்து பாகு கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. ஐயோ இந்த கடையில ஒரு வாட்டி வெல்லம் வாங்கினா அதே வெல்லம் கிடைக்க மாட்டேங்குது. அது அவங்க தப்பு தான். எப்பதான் நீ உன் தப்புன்னு ஒத்துட்டு இருக்கிற. நல்லா இருக்கு டேஸ்ட். போஸ்ட் ஒட்டிடுவோமா? இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். அப்படியாடா இருக்கு. நீ பாருங்களேன் எப்படிலாம் அவமானப்படுத்துறோமோ அப்படிலாம் அவமானம். சரி ஒரு வழியா ஈடுபட்டு தான் ஆகணும். பாத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊத்து. அளம்பு இங்கிட்டு ஊத்து அங்கிட்டு ஊத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றி விளையாடு. ஓகே தண்ணி ஊற்றி அதை இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கி திரும்ப டைட் ஆக்கி அடிக்க போகிறோம். பார்ப்போம் வருதா வரலையா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு. ஸோ அது மாதிரி நான் சக்தி நீ சிவன். நானும் நீயும் சேர்ந்தா லூசுடி. ஆண்டி இப்படி பண்ற. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க சிரிச்சிருங்க. பாரு லூசு தாண்டி நீ சத்துவோ. தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. நல்லா வந்தா இல்ல நல்லா வரும்போது காமிக்கிறேன். அதுல அவங்க இப்படிதான் சொன்னாங்க. ஓ மை காட். கொஞ்சம் இல்ல காமிக்காத. ஓகே அது கொஞ்சம் ஃபிக்ஸிங் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணதுக்கு அப்புறமா வரேன். இல்ல நான் என்னலாம் போட்டேனா ரைஸ் ஃப்ளோர் போட்டேன். நான் போட்டேன். நீ போட்டு தப்பா வருது இல்ல அப்புறம். சரி சொல்லு. என்ன சொன்ன? ரைஸ் ஃப்ளோர், மைதா அண்ட் வாழைப்பழம் அண்ட் வெல்லம், உப்பு சிறிதளவு, ஏலக்காய் பொடி. பைத்தியமே ஏலக்காய் பொடி போடுறீ. மறந்துட்டா. அப்படி இல்ல. இது வந்து இது நல்லா ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏலக்காய் தூள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இது வந்து கொஞ்சம் 6 மணி நேரம் பொங்கி இருக்கணுமா. 6 மணி நேரம் விட சொன்னாங்க. ஆனா நம்மளால இப்போதைக்கு நினைக்க முடியாது. அதனால கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். போட்டு சுற்றுவா. இதெல்லாம் என்னால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாண்டி கண்டிப்பாடி. நான் கிண்டுறேன்னு சொல்லிட்டு கிண்டிட்டு இருக்கான். ஏன் உனக்கு கிண்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ஏண்டி நீ எப்படி பண்ணி வச்சிருந்த அதை ரிப்பேர் பண்ணி நான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயமாப்பா. உண்மையை ஒத்துக்கணும் நம்ம என்னைக்குமே. எப்பவுமே அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க, அதை நான் ரிப்பேர் பண்ணுவேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஒரு வழியா ஏலக்காய்லாம் போட்டு எல்லாம் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்படிதானே பேஸ்ட் பதத்தில் வரும். ஆமாம் அப்படிதான் பேஸ்ட் பதத்தில். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்குனீங்கன்னா அப்புறம் இட்லி தான். லாஸ்ட் டைம் ஊற்றணும்ல அது மாதிரி இட்லி தான் ஊற்றணும். ஸோ டைம் ஃபார் த பிளாஸ்ட். எண்ணெயை ஊற்றிரு. சட்டி ரெடி பண்ணியாச்சு. ரோகரா எடுத்தோடனே வெளியே சிந்தி விட்டு அங்கே பாரு வெளியே குழிக்குள்ளே ஊற்றுறி. வீடியோலாம் இப்படி தானே எண்ணெய் வரும். எண்ணெய்லாம் மதம்ப இருக்கணும். அப்போதான் நல்லா மதம்ப இல்லை உலராத நிரம்ப. அப்பமா வருதா ஆப்பமா வருதான்னு பார்க்கணும். வரும்டா. திவ்யா சுத்தா எல்லாம் வரும். சுத்தா வரும் தான் எனக்கும் தெரியுமே. காத்திருப்போம். ஸோ ஒரு கரண்டியில் எடுத்து தான் எங்களால் எடுக்க முடியலன்னு 2 கரண்டியோட களத்தில் இறங்கியிருக்காங்க திவு. நான் முன்ன பின்ன நான் இனி அப்போல்லாம் சாப்பிட்டதில்லை. உங்ககிட்ட தான் கன்சிஸ்டன்சிலாம் கேட்டிருக்கேன். நடுவில் இருக்கிறது மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ குட்டியாக போடணும் போல. ஏன்னா ரொட்டி பிடிக்கி என்ன தான் 7 போட்டாலும் வரலனாலும் 1 நல்லா வந்துருக்குது. 7 போட்டு 1 கரெக்டாக சுட்ட திவோ என்றென்றும் வாழ்க. ஆனா பாக்கி 6 கரைஞ்சு போச்சடி. கரைஞ்செல்லாம் போல. அது கலர் அப்படி. நீ வந்து கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு கரைஞ்சு. ஐயோ திவு அக்கா ஏன் இப்படி கரைஞ்சு போச்சு. இல்லைன்னா உன்னை பத்தி நல்லதா தான் பேசுறாங்களா? அதான் பேசலையா யாருமே இல்லடா. ஸோ
இப்போ தப்பு என்னங்கிறத இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மாவை குட்டி ஸ்பூனில் ஊற்றிட்டு இருக்கா. ஆமாடி? ஆமாம். ஸோ இது வந்துருமா? வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதுதானே எல்லாம். நான் வருஷம் பூரா நம்பிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எனக்கு மட்டும் நல்லதானே வாழ்க்கை. வாழ்ந்து. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாளே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் நான் ட்ரை பண்ணி செய்யறேன். இங்க வந்து நான் உன்னை குறைய சொல்ல மாட்டேன்டா, சொல்ல சொல்லும். எப்படி சமாளிக்குது பாரு நாய். சூப்பர். பார்ப்போம் இது கரெக்டாக வருதான்னு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பத்தியா. ஆமா. வாழ்க்கை ஒரு வட்டம் தான். ஏன் இப்போ அதை சொன்ன? எது வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கும் வாழ்க்கை ஒரு வட்டத்துக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்கு. என்னதான் ஷேப் ஒழுங்கா வரல அப்படின்னாலும் ஆனா அந்த டேஸ்ட் எல்லாமே நம்மளால இருக்குது பத்தியா. ஆமா, நான் இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலே இருக்கும். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா.